மிதுன ராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிற பார்த்தா நெறைய பொறுப்புகள், கடமைகள், கட்டுப்பாடுகளோட இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்குதுங்க. குறிப்பா வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு குழப்பங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் 2, 3 வேலை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்நேரம் இத பார்ப்போமா? இல்ல அத பார்ப்போமா? நம்ம பண்றது கரெக்ட் தானா? நம்ம பண்றது வந்து நம்ம மத்தவங்களுக்காக தான் வாழிட்டு இருக்கோமா? அப்படிங்கிற மாரி உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து பார்த்தா நெறைய கேள்விகள் கேட்டுட்டே இருப்பீங்க. ஸோ, இதனாலேயே பார்த்தா உங்களுக்கு குழப்பங்கள் நெறையா இருக்கும். என்னதான் நீங்க ஒரு பக்கம் குழப்பமாவும் நெறைய திங்க் பண்ணிட்டு இருந்தாலும், நீங்க மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருப்பீங்க. நீங்க பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். மத்தவங்களுக்கு நல்ல அறிவ குடுப்பீங்க. மத்தவங்கள நல்லா கலகலப்பா நல்லா ஜாலியா சந்தோஷமா வச்சுக்கிடுவீங்க. ஆனா உங்களுடைய உள் மனசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெறைய குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்பன்னா, நீங்க இந்த காலகட்டங்கள்ல யாரையுமே நீங்க நம்பவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம, வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா நெறைய சேஞ்சஸ், நெறைய மாற்றங்கள எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. ரைட் ஓகே. இத்தன நாள் நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம். இந்த விஷயத்த நம்ம மாத்திக்கிடணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நம்ம உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும். உடம்ப வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமா வச்சுக்கணும். கரெக்ட்டா ஜிம்முக்கு போணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, உங்கள நீங்களே பார்த்தா நெறைய விஷயங்கள மாத்திக்கணும்னு ஆசைப்படக்கூடிய வாரமா அந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிட்ட முக்கியமான விஷயம் பார்த்தா, உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு, உங்களோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. மத்தபடி எல்லாமே உங்களுக்கு சாதகம் பண்ணக்கூடிய வாரமா தான் கண்டிப்பா இருக்குது.